நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களை வளர்சிறு பருவத்துல குழந்தைகள் இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக ஆளாவாங்க. ஏன் அந்த பியர் பிரஷர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, நான் இந்த சமுதாயத்துல ஒரு மனிதன் அப்படின்னு காட்டிக்கொள்ளணும். அதனால குடும்பத்திலேருந்து குடும்பத்தை நான் இனி ரொம்ப சார்ந்து இல்ல. என்னால எல்லாத்தையுமே தனித்து சிந்திக்க முடியும். என்னால தனித்து எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு உந்துதல் இயல்பாகவே ஏற்படும். இதையெல்லாம் கடந்து தான் நாமளும் வந்திருப்போம். ஸோ அதனால பெற்றோர்கள் அந்த நேரத்துல பிள்ளைகள் தள்ளி இருக்கும் பொழுது அதை பெரிதளவுல ஒரு தன்னை நிராகரிப்பதாக நினைக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த ஃப்ரீடம் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கூட பெற்றோர்கள் ரொம்ப கண்காணிப்பாங்க. ஓவரா அவங்களுக்கு ஃப்ரீடமே கொடுக்காம அவங்க யார் கூட பேசுறாங்க, யார் கூட போறாங்க, அவங்க என்னென்ன பேசுறாங்க, யார் கூட போறாங்க, யார் கூட வராங்கன்றத பார்க்கலாம். என்னென்ன பேசுறாங்கன்றத அவங்களா ஷேர் பண்ணாங்கன்னாக்கா அது நல்லது. அதை விட்டுட்டு இவங்களா இப்போ இன்க்விசிட்டிவா கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி பல விதங்கள்ல பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நல்லது கெட்டது எல்லாமே வரும். இந்த காலகட்டத்துல எதை படிக்கிறாங்க, எதை பார்க்கறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக பெற்றோர்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குறிப்பாக ஏதாவது ஒரு ஐடலிசம், அதாவது ஒரு ஒரு தலைவர்களையோ இல்ல ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸோ இவங்களோட கவனத்தை ஈர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈர்க்கும் பொழுது பெரிதளவில் அவங்களால ஈர்க்கப்படும் பொழுது அவங்கள காப்பி பண்ணுவாங்க. சில நடை உடை பாவனைகள், ட்ரெஸ்ஸஸ், வே ஆஃப் டாக்கிங், அப்புறம் சிந்திக்கும் ஒரு கருத்துக்கள் சொல்வது, அதுல எல்லாம் கூட ஒரு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பார்க்கக்கூடிய விதம். இப்போ குடும்பத்துல இருக்கும் பொழுது கடவுளை பற்றி பார்த்த விதம், மதத்தை பற்றி பார்த்த விதம், ஜாதியை பற்றி பார்த்த விதம், பெண்களை பற்றி பார்த்த விதம், பெண்கள் உடை அணிவதை பற்றி பார்த்த விதம், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அவங்க யாரை பெரிதளவுல வர்ஷிப் பண்றாங்களோ, இந்த வர்ஷிப் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். ஏதோ ஒரு பாப் ஸ்டார் இல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் எந்த துறையில இருந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆகுவாங்க. அதுல நம்ம இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செலிபிரிட்டியை இவங்க ரோல் மாடல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்க என்னென்ன வேல்யூஸ் லைஃப்ல இருக்காங்களோ அதையெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பல பேருக்கு கண்ணதாசன் பாடல்கள் அப்படின்னாக்கா உயிரே விட்டுடுவாங்க. ஆனா கண்ணதாசன் ஒரு தனிப்பட்ட மனிதராக இப்படி இருந்தார் அப்படிங்கறத அவங்க பொருட்படுத்திக்க மாட்டாங்க. அதே இவங்களும் ஃபாலோ பண்ணணும், இல்ல அதை அட்வொகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க இவங்களுடைய ஒழுக்கம்னா இதுதான் எனக்கு ஒழுக்கம் அப்படின்னு கூட இருந்துப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவருடைய அந்த சிந்தனை, அவருடைய வெளிப்பாடு, அவருடைய இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடோரேஷனா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்சம் பள்ளி பருவம் முடிகிற வரைக்குமாவது பிள்ளைகளுக்கு ரொம்ப தீவிரமாக எந்த ஒரு தலைவருடைய கருத்துக்களையுமோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திணிக்காம இருப்பதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க ஒரு காலகட்டம், ஒரு நோக்கம், இதையெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது எப்போ ஒரு காலகட்டத்துல எழுதப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்கு பொருந்தினவையாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பல விஷயங்கள் மாறி இருக்கும். ஸோ அதுல பல விஷயங்கள் ரொம்ப முதுமையான ஒரு புரிதலுடன் அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த பேரண்டல் கைடன்ஸோட ஒரு அன்பயஸ்டா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அவங்க ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையும் நேர்மறையான ஒரு வெளிப்பாடையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காரணமே இல்லாம ஒரு காழ்ப்புணர்வும் ஒரு பழிவாங்குதலும் புதுசா வரக்கூடிய தலைமுறையினருக்கு புகுத்தப்படுவதாக ஆயிடும். இதனால என்ன ஆகும்னா நம்ம சமுதாயத்துல இன்னும் பிரிவினையும் கஷ்டமும் தான் ஏற்படும். ஸோ அதனால இந்த வளர்சிறு பருவத்துல நம்ம குறிப்பாக பெற்றோர்கள் ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறையான சிந்தனைகள், இதை கோல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பாடுபடணும். அடுத்தது அடிப்படை சுகாதாரம், அடிப்படை மருத்துவம், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும். மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதுனால பலரும் இன்னைக்கு துன்பப்படுறாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஏழ்மையில, மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், எங்க இருந்தாலும் சரி, அவங்க சூழ்நிலையில எந்தெந்த அளவுக்கு அவங்களோட நடத்தை மூலமாக
தேசியத்துக்கு ஒரு நன்மையை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து குறிப்பாக நம்ம சிந்திக்கணும். ஸோ அந்த விதத்துலலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம பேசும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, வெளிப்படுத்தும் போது பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வராம ஒரு ஆக்கப்பூர்வமாக கோல் ஓரியன்டாக நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிவ் பர்சனாக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு வந்து என்னால் சில நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம நன்மை பண்றோமோ இல்லையோ தீமை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்லியே வளர்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நான் நடந்து வரும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, படித்த நாகரிகமான சிட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வீதியில் அங்கங்கே வந்து இயற்கை உபாதையினால அவங்க வந்து சிறுநீர் கழிப்பது. அன்னைக்கு தான் வந்து நம்ம பிரதம மந்திரி அந்த வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளீன் இந்தியா மூவ்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லி மீடியாலெல்லாம் பார்த்தோம். அன்னைக்கு தான் அதை பற்றி கேட்டுட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது பார்க்குறேன், நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு, பல பெண்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு தெரு, அங்கே 4 காலேஜ் பாய்ஸு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வு கூட இல்லை, நம்ம இந்த சுற்றுச்சூழ்நிலையை வந்து பாதிக்கிறோம், அசூதப்படுத்துறோம். இதை வந்து ஒரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து தேவை என்ன? இப்போ கழிப்பிடம் இல்லாத இடத்துல, வில்லேஜஸ்ல, ஹைவேல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சில பேர் செய்யறாங்கன்னா அங்க கூட கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம் ஏன் செய்யறாங்க அப்படின்றது. இல்ல சிறு குழந்தைகள், வயதானவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையினால இல்ல எதேச்சியா நடந்து போகும்போது வாமிட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல இளைஞர்கள், வாலிப வயதுள்ளவர்கள், வீட்டிலேருந்து வரவங்க இதை மாதிரி செய்யலாமா சொல்லுங்க? இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் வந்து நம்ம நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க எங்கேயோ யாரையோ பார்த்து தான் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. இதற்கான முன்னோடிகள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறாங்க. நானு நீங்க உள்பட நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளை யாரும் கவனிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமாக நம்ம யாரோ ஒருத்தங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்துல அந்த சமூக பொறுப்பு அப்படிங்கறது வந்து உணர்த்த வேண்டியது வந்து தலையாய கடமைங்க. சரி நேயர்களே, மேலும் பல தகவல்கள் நாளை மீண்டும் சந்தித்து பகிர்ந்து கொள்ளலாம்.